அல்லாஹ் மாலிக். ஸ்க்ரோல் பண்ணாத செல்லமே, கொஞ்சம் இரு, கொஞ்சம் பொறு. நான் உனக்கு அருள்வாக்கு சொல்ல வரலை. உன்னுடைய மனசுக்குள்ளார மறைஞ்சிருக்கிற ஒரு உண்மையை எழுப்ப வர்றேன். உன்னுடைய வலியை புரிஞ்ச நண்பனாக நான் பேசுகிறேன். மலேசியாவிலிருந்து ஒரு சாய் சகோதரி தூரத்தில் இருந்தாலும் மனசு இங்கே தான், இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, என் வீட்டில் அமைதி இல்லை, சண்டை தான் நடக்குது. ஒரே வீட்டில் இருந்தும் கூட மனசு பிரிஞ்சு போயிடுச்சுப்பா. பாபா இதை நீக்கணும் அப்படின்னு கண்ணீர் கலந்த குரலில் நம்ம கோபுரத்துக்கு பிரார்த்தனை எழுதி அனுப்பியிருக்காங்க. செல்லமே, வெளியில் பிரச்சனை வந்தால் தாங்கிக்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே சண்டை வந்தால் அது உள்ளத்தையே உடைச்சிடும். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு பார்வை, ஒரு புரியாமை, அதுதான் நாளைக்கு பெரிய தூரமாக மாறிப்போகுது. யார் சரி யார் தவறு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறப்போ அன்பு மெதுவாக வெளியே போயிடும். சரியா? அந்த சகோதரி சொல்கிறாங்க, செல்லம், நான் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ஆனால் பீஸ், அமைதி அப்படிங்கிறது வரவே இல்லைன்னு. அது ரொம்ப பேரோட கதை செல்லமே. இதே மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்களும் கூட அது மாதிரி இருக்கலாம். நீயும் இதையே அனுபவிச்சுட்டு இருக்கலாம். புரிஞ்சுக்கோ, சில நேரத்தில் பிரச்சனை பெருசாகிறதுனால இல்லை, நம்ம உள்ளம் சோர்ந்து போயிருக்கிறதுனால தான் அது பெருசாக நமக்கு தோணும். பாபா அதுக்கு தான் சொல்கிறாரு, நீ அமைதியாக இருந்தால் அமைதி உன்னை தேடி வரும். நீ மற்றவங்களை மாற்ற முயற்சி பண்ணுறதை விட ஒரு நிமிஷம் உன்னுடைய மனசை நீயே சாஃப்டாக ஆக்கிப்பார். கோபத்துக்கு பதிலாக அமைதியை கொடுத்துப்பார். குரலுக்கு பதிலாக மௌனத்தை கொடுத்துப்பார். அதில் தான் ஹீலிங் ஆரம்பிக்குது செல்லமே. சில பேர் வந்து பேசும்போது சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் பேசுகிற முறையை மாற்றின பிறகு தான் வீட்டில் சூழ்நிலை மாற ஆரம்பிச்சது அப்படின்னு. அது சிம்பிள், ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு ட்ரூத் அது செல்லமே. வீடு உடைஞ்சி போனதுக்கு காரணம் ஈகோ. வீடு நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் லவ். நீ எதை ஃபீடு பண்ணுறேன்னு தான் அங்கே இருக்குது முடிவு, அதில் தான் இருக்குது. இப்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெமெடியை நீ பண்ணுறியா? இன்றைக்கி ராத்திரி ஒரு தண்ணி, ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோ, ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோ. உன்னோட குடும்பத்தோட பெயர்களை மனசில் சொல்லு. நம்ம வீட்டில் அமைதி வருதுன்னு 3 தடவை சொல்லு. அந்த தண்ணியை மெதுவாக குடி. அடுத்த நாள் அன்னெசரியாக ஆர்குமெண்ட் அவாய்டு பண்ணு. இது ஸ்மாலான ஒரு சின்னதான ஒரு ஸ்டெப்பு தான், ஆனால் பெரிய மாற்றத்துக்கு ஒரு தொடக்கம் இது. நான் சொன்னதை விட உன்னுடைய மனசு சொல்கிறத நீ கேளு. நான் ஒரு வழிகாட்டுற நண்பன் மட்டும்தான். சாய் தாசனா நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹ் மாலிக்.